الله تعالى في القرآن الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் எல்லோரும் எம்மை விட்டு பிரிந்த ஒரு சகோதரருக்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். நான் மேலே ஓதி காட்டிய ஒரு வசனம் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இரண்டு விடயங்களுக்குள்ளால் அப்படியே மிகச் சுருக்கமாக சொல்லி இருக்கின்றது. அல் குர்ஆனுடைய சுருக்கமும் அதுதான். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. எவர் ஒருவர் அணுவளவேனும் நன்மை செய்து கொள்வாரோ அதற்குரியதை அவர் அடைந்து கொள்வார். அதுபோல وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. எவர் ஒருவர் அணுவளவேனும் தீமையை கெடுதியை யார் செய்து கொள்வாரோ அதற்குரியதையும் அவர் கண்டுகொள்வார். இதுதான் ஒரு ஒட்டுமொத்த மூமினுடைய வாழ்க்கையினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. எப்படி வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை இந்த அல் குர்ஆன் வசனம் சொல்லி சென்றதோ அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய உச்ச வரம்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டிருக்கின்றார்கள். எனது உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுக்கின்ற போது சொன்னார்கள், மா பைன சித்தீன் இலா சபஈன் என்று சொன்னார்கள். எனது உம்மத்தினுடைய உச்ச வரம்பு அவனுடைய ஆயுட்காலம் 60 தொடக்கம் 70 வருடங்கள் தான் என்று அவர்கள் அந்த வாழ்க்கைக்குரிய உச்ச வரம்பை விட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான உச்ச வரம்புக்குள் நடக்கின்ற திடீர் மரணங்கள் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாதையா இருக்கின்றன. எனவே நாம் வாழுகின்ற காலம், நாம் இருக்கின்ற காலம், நாம் எஞ்சியிருக்கின்ற காலம் அது தயார்படுத்தலுக்குரிய காலம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, வெளிநாட்டிலே வேலையில் இருக்கின்ற நாங்கள், தொழில் நிமித்தம் இருக்கின்ற நாங்கள், ப்ரொமோஷனுக்காக வேண்டி, இன்கிரிமெண்ட்டுக்காக வேண்டி, இந்த உலக வாழ்க்கையிலே பணத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி, பதவி உயர்வை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு எவ்வளவு பாடுபடுகின்றோமோ, எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ அதைவிட மறுமையில் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இருக்கின்றது, மறுமையில் கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட் இருக்கின்றது. அதற்கு நானும் நீங்களும் தயார்படுத்தி இருக்கின்றோமா என்ற பெரிய கேள்வி எம் அனைவருக்கு முன்னாலும் இருக்கின்றது என்பதை நாம் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு ப்ரமோஷன், அப்படியான ஒரு இன்கிரிமெண்ட் மறுமையில் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர் இந்த உலகத்திலே அமல் செய்வதைப் போல அமலு சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய நல்ல மக்களையும் நாம் செய்திருக்க வேண்டும். இந்த ஜனாசாவை பொறுத்த மட்டில் நாம் இங்கே வந்து அவருடைய ஜனாசாவை கேட்டவுடன் கேட்ட ஒரு நல்ல செய்திதான் என்னவென்றால், அவர் வேலையில் இல்லாமல் இருக்கின்ற காலத்தில் கூட பல சகோதரர்களுக்கு வேலையை எடுத்துக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். பலருக்கு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து விட்டு அவருடைய வாழ்க்கையை இங்கே விட்டு சென்றிருக்கின்றார். இதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம், இதுதான் ஒரு மூமினுடைய உண்மையான அடையாளம். அல்லாமா இக்பால் அவர்கள் ஒரு மூமினுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கத்தை சொன்னார்கள். எப்படி தெரியுமா? ஒரு உண்மையான மூமினுடைய அடையாளம், அவன் பிரிகின்ற போது புன்னகையுடன் அவன் மரணிப்பான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாம் பிறக்கின்ற போது நாம் அழுகின்றோம், எம்மை சுத்தி இருக்கின்றவர்கள் புன்னகைக்கின்றார்கள். ஒரு மூமினுடைய மௌத்து மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் மரணிக்கின்ற போது அவன் புன்னகைக்க வேண்டும், அவனை சுத்தி இருக்கின்றவர்கள் அழ வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய மரணத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது சொன்னார்கள். அந்த வகையில் இந்த சகோதரர் அப்படியான ஒரு அடையாளத்தை, அப்படியான ஒரு வாழ்க்கையை பலருக்கு விட்டு சென்றிருக்கின்றார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல ஒருவர் இறந்து விட்டால் அவரை 3 விடயங்கள் பின்தொடர்கின்றன. அதில் 2 அவர் இந்த இடத்தை விட்டு சென்றதும் அவரை விட்டு சென்று விடுகின்றது. ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே தங்கி விடுகின்றது. அதுதான் அவருடைய உறவினர்கள், அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள், செல்வங்கள், பதவிகள், பட்டங்கள் அனைத்தும் திரும்பிவிடும். அவருடன் கூட இருக்கின்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான்,
அவருடைய செயல்கள், அவருடைய நல்லமல்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நானும் நீங்களும் மரணித்தால் இது போன்ற நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் எம்மை தேடி வர வேண்டும். எமது பேருக்காக அல்ல, எமது பதவிக்காக அல்ல, மாற்றமாக நாம் இப்படியாக விட்டு செல்கின்ற ஒரு சதகத்துல் ஜாரியாவிற்காக, நாம் இப்படியாக விட்டு செல்கின்ற ஒரு அமலு சாலிகாத்துக்காக வேண்டி அந்த சகோதரர்கள் நமது மரணத்துக்காக தேடி வர வேண்டும் என்ற அடையாளத்தை நானும் நீங்களும் விட்டு செல்வோமாக என்று கூறி நாம் இந்த இடத்திலே கூடியமைக்கு எல்லாம் அல்லாஹ் இதற்கான நல்ல அருள்களையும் நல்ல பாக்கியத்தையும் இந்த ஜனாசாக்கான பாவ மன்னிப்பையும் அருளி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.